ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இது வந்து எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் மீன் குழம்பு வச்சேன்னா எல்லாருமே கேட்பாங்க. என் ஃபேமிலி ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இன்னமுமே வந்து எங்க வீட்ல வந்து திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கிறது வந்து இந்த ஃபிஷ் குழம்பு தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நார்மலா வைக்கிற மீன் குழம்பு மாரி இல்ல. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சு நம்ம பேஸ்ட்டா எடுத்துக்கணுங்க. அப்பதான் கொஞ்சம் வந்து கிரேவி வந்து திக்கா கிடைக்கும். அதனால நான் இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துப்பேன். நான் வந்து தக்காளியும், புளியும் வந்து சுடு தண்ணீல ஊற வச்சுடுவேங்க. நான் இப்படி தான் வைப்பேன். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேயே என்ன சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷெல்லாம் உன் அளவுக்குலாம் யாருமே க்ளீன் பண்ணவே முடியாதுன்னு. நான் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன் ஃபிஷ் க்ளீன் பண்ண. நல்லா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் 2 2ஆ. நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு வீட்டிலேயே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த வடகம் இருந்தது, அது போட்டுக்கிட்டேன். இந்த ஃபிஷ் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்காது. அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறேன். அப்புறமேட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து எப்பயுமே ஃபிஷ் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அதுவும் அந்த நல்லெண்ணெயில் போட்ட உடனேயே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். இதில் நிறைய பேர் வந்து கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வீட்லேயே செஞ்சது. அதனால நல்லா இன்னும் வாசனையாக இருக்குங்க. நான் சின்ன வெங்காயம் 2 2ஆ கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறத அப்படியே போடலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. ஆக்சுவலி இந்த குழம்பு நான் வச்சேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த மாதிரி குழம்பு வைக்கணுன்னே ஆசைப்படுவீங்க. நான் வந்து நான்வெஜ் மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது ஏன்னு தெரியல, இந்த குழம்பு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் மெயினாக மிதுனுக்காகவே இதை அடிக்கடி செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புல இன்னொரு டேஸ்ட் வந்து பச்சை மிளகா தாங்க. பச்சை மிளகா தான் போடணும். நான் வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டிருந்த தக்காளியோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி தனித்தனியாக தெரியும், அதனால் நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தோல் தனித்தனியாக தெரிஞ்சால் நல்லா இருக்காதுங்க மீன் குழம்புல. அதனால நான் வந்து இப்படி எப்பயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து நான் அந்த பூண்டு அதெல்லாம் அரைச்சி போடுறேன் அப்படின்னா, கிரேவி நல்லா திக்காக இருக்குங்க. நிறைய கடையில் நான் பார்த்துருக்கேன், மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மீனோட ஸ்மெல் வரும். அது வந்து எனக்கு பிடிக்காதுங்க. இதை அரைச்சி நீங்கள் போட்டு செய்யும்போது அது வந்து அந்த மீனோட ஸ்மெல்லே வராதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது இன்னும் தனி டேஸ்ட்டு தாங்க. நான் வைக்கிற வத்த குழம்பும், சுண்டக்காய் குழம்பு, மீன் குழம்பு இது 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்துகிட்டு போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, இது எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேங்க. நல்லா தக்காளி வதக்கிக்கோங்க. நான் இங்கே வந்து சவுதி வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் வச்சேன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மீன் குழம்பு எப்படி இப்படி நல்லா செய்கிறீங்க, ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தனியாகவே மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் போட்டுக்கணுங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சோம்ல, அது போட்டுக்கோங்க. இது வீட்டிலேயே செஞ்ச அரைச்ச வந்து சாம்பார் தூளுங்க. அதுவும் கொத்தமல்லி தூளும் நான் வீட்டில் அரைச்சது தான், அது போட்டுக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் அந்த பேக்கில் விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. குழம்பு தூள் தான் வாங்கணுங்க. புளி குழம்புக்கு குழம்பு தூள் தான் வாங்கணும். நம்ம இந்த பருப்பு சாம்பார்லாம் செய்கிறோம்ல, அதுக்கு வந்து சாம்பார் தூள் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்குற மாதிரினா நான் மோஸ்ட்லி கடையில் வாங்குறது இல்லைங்க, வீட்டிலேயே நான் அரைச்சிப்பேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு வெயிலில் காய வச்சு அரைச்சி தர அந்த சாம்பார் தூள் வந்து சீரியஸாங்க, அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் இன்னமுமே வந்து எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதனாலனா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுப்பாங்க. எனக்கும் அந்த ரெசிபி சொல்லியிருக்காங்க. நானே பண்ணிக்கிறேங்க. எனக்கு இப்போ தனியாக சாம்பார் தூள் அரைக்க தெரியும் அப்படின்னா நான் அரைச்சிடுவேன். அம்மாட்டேருந்து அது கற்றுக்கிட்டேன்.
நல்லா அந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா, இப்பயே வந்து கிரேவி நல்லா திக்காக இருக்கா? அதை அங்கே அரைச்சி ஊற்றும்போது நல்லா திக்காக வரும். அதுவும் இல்லாமல் அந்த மீனோட ஸ்மெல்லே இருக்காதுங்க இந்த மாதிரி அரைச்சி போடும்போது. அப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அது கொதிக்கணுங்க. அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேங்க. நிறைய பேத்துக்கு இந்த புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. நாங்கள் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. புளி ஊற்றின உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க. அந்த ஸ்டேஜ் தான் வந்து குழம்பு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரையுமே நீங்கள் லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அந்த பூண்டு பார்த்திங்களா, அந்த புளிக்குழம்புலாம் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல. நார்மலாகவே நான் புளிக்குழம்புனாலே நிறையா பூண்டு சின்ன பூண்டு உரித்து போடுவேன், நாட்டு பூண்டு. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கப் அரைச்சி நான் ஊற்றிக்கிறேங்க. இன்னும் குழம்பு திக்காக வரும். சைட்லேயே நான் ரைஸும் வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனேயே நல்லா நம்ம கழுகி வச்சுருக்க அந்த ஃபிஷ் இருக்குல்ல, அதை போட்டுக்கிறோங்க. ஃபிஷ் போட்டுட்டு அதிகமாக கிண்டாதீங்க. ஏன்னா மீன் உடஞ்சி போச்சுன்னா நல்லாவே இருக்காது. நான் லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுக்கிறேன் குழம்புல அந்த ஃபிஷ் வந்து மூழ்கிற வரையும். அவ்வளோதாங்க, ரொம்ப கிண்டுனா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனேயே நிறுத்திடுங்க. ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அது உடஞ்சிடுச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க. நான் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு முடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இந்த மீன் குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கும்போது புளி அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். புளிக்குழம்புல புளி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. அந்த புளி அதிகமாக தெரியாது. கொஞ்சோண்டு ஸ்பைஸ் நிறையா லவ் போட்டு சமைச்சிருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எப்பயுமே நம்ம லவ்வோடு சமைச்சோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். கொஞ்சம் ஸ்பைஸ், நிறையா லவ்ங்க.